ஆண்டவன் ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, போகக்கூடிய ஒரே ஒரு இடம் தில்லைவனக்காடு. இப்ப இவன் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் எங்க போவான் தெரியுமா? எங்க? நேரே டாஸ்மார்க்குக்கு போயிருவான். ஐயோ, குடிக்கிறவங்க அதுக்கு ஒரு காரணமே வச்சிருப்பாங்கடா. அது எப்படி? இப்போ நல்லா குடிச்சிருப்பாங்க, ஏன்டா இப்ப குடிச்சு உடம்ப கெடுக்கிற அப்படின்னு பொண்ணு என் பொண்டாட்டி 3வது கொட்டை புள்ள பெத்துட்டானே, அதுக்கு ஏப்பா குடிச்சு உடம்ப கெட்டு வேற 3வது கொட்டை புள்ளனா தங்க போற வரையில இப்ப எலும் கட்டி கொடுக்க அப்படின்னு அதான் குடிச்சு அப்படிம்பாரு. ஒரு பவுன் 1.25 லட்சம் இவனுக்கு தான் இவனே மாதிரி ஆட்டம் கட்டி தள்ளி விட்டுருன்னு. நீ ஏன்டா குடிச்ச அப்படின்னா, என் குழந்தைகளுக்கு கல்யாணம் வச்சுட்டாவண்ணே. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என் முன்னாடிக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, குழந்தைகளை கட்டி ஒண்ணு பெத்துக்கலான்னு பார்த்தேன். என் மாமங்காரன் எனக்கு தெரியாம மாப்பிள்ளை பார்த்துட்டான். குழந்தையாக்கு அம்மையை கட்டு, அதான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீ ஏன்டா குடிக்கிறன்னா, என் பொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கனே சந்தோஷத்துல குடிக்கிறேனே அப்படிம்பாரு. நீ ஏன்டா குடிக்கிறன்னா, இன்னைக்குதான் கோயில் கூட முடிச்சிச்சு கிடா வெட்டினாங்க, அந்த சந்தோஷத்துல 2 கோட்டர் அடிச்சேன் அப்படிம்பாரு. அதுக்குன்னு காரணம் வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் காரணம் எல்லாமே குடிப்பான். அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, போகக்கூடிய இடம் தில்லைவனக்காடு. பேகளோடு பேகளா ஒரு ஆட்டம் ஆடிட்டு வந்துருவாரு. நீ சொன்ன உடனே நான் தானே கையை காமிச்சாரு. ஆகையினால் அம்மா பார்வதி நினைக்கிறாங்க ஒரே ஒரு இடம் அங்கதான் அவரை பார்க்கல. சரி, ஒருவேளை மருமகன் தாய் அறுத்ததுல கமலையில தில்லைவனக்காட்டுக்கு போயிருப்பாரோ என்ன வந்து தெரியவில்லையே. அப்படி என்ன அம்மை பார்வதி தில்லைவனக்காட்டுக்கு ஓடோடி வருகிறார். வந்த போது அம்மா நினைச்ச மாதிரியே தலையை விரிச்சு போட்டுட்டு பேகளோடு பேகளாக சிவபெருமான ஆடிக்கொண்டிருக்கிறார். ஓடி வந்தாள் அம்மை. சுவாமி இறைவா, மயிலே உன் காலொடித்து நலம் பார்க்கலாம், குயிலே உன் சிவனொடித்து இசை கேட்கலாம், இடம் பொன்னின் கண்ணீரை யார் கேட்கலாம், யார் கேட்கலாம். ஆண்டவனை தேடுகிறேன் வா வா வா, ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன், பாட்டை கேட்டு இந்த பாட்டை கேட்டு எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படியே சுசிலாமா குரல் மாதிரியே. ஆனா அந்த பாட்டை நான் பாடினேன், சுசிலாமா அன்னைக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனவே தான். ஆமா. ஏய் எங்க போறா? ஆட்சி கூப்பிடுறாங்களா போன. நீ யாரு? சுவாமி. சுவாமி இது என்ன கோலம், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? நீ யார்? நான் உங்க மனைவி பார்வதி வந்திருக்கிறேன். எனக்கு மாணவியும் கிடையாது, ரேவதியும் கிடையாது. சுவாமி, மருமகன் தலையை அறுத்துட்டு வர நல்லா தானே போனீங்க. என் கூட வந்து ஆடு. எதுக்கு? நீயும் சேர்ந்து ஆடு. நீ இப்ப கைலாச மலைக்கு வர போறீங்களா இல்லையா? ஐயோ, இவருக்கு நம்மள கூட யாருன்னு தெரியலையே. பூதங்களே கூட சேர்ந்து ஆடுங்க. சுவாமி, என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? தலையெடுத்துட்டு வரேன் தானே போனீங்க. காலம் மேல மாற தூக்கிடுவேன். வாங்க சுவாமி, கைலாச மலைக்கு போகலாம். அம்மா கூப்பிடுறாங்க. ஆண்டவனுக்கு அம்மை கூட அடையாளம் தெரியவில்லை. அப்பதான் அம்மா பார்க்கிறாங்க, பிரம்மதேவனுடைய தலை ஆண்டவன் சுண்டி விரலில் ஒரு கபாலம் போல் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஓஹோ, மருமகன் தலை அறுத்திருக்கிறாரு, இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேணும் என்று சொன்னால் இதற்கு வழி யார்கிட்ட கேட்கலாம் நம்ம யோசிக்கிறாங்க. நம்ம கஷ்டம் ஒரு நேரம் வரும்போது யாரை நினைப்போம்? யாரை? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா, கஷ்டம் துன்பம் வந்துச்சுன்னா ஒண்ணு தாய் தகப்பன நினைப்பா. தாய் தகப்பன் இல்லை என்றால் தமையன் அண்ணன் அப்படின்னா இவளும் தன் அண்ணனை நினைக்க வேண்டும் என்று. ஆகையினால் நமது அண்ணன் கிட்டதான் இதுக்கு ஒரு வழி கேட்க வேண்டும். ஆமாம்மா. அப்படி நம்மை பார்வதியும் நீ ஓடோடி இவர்கள் வருகின்றார்கள். மாயவனை காண வந்தே Hey,
பார்வதி ஓடோடி வருகின்றார் திருப்பால் கடலுக்கு. அண்ணா உனக்கு என்ன கவலை? தங்கச்சை கெட்டி கொடுத்தவன் அவளை ஒரு நாளாவது எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியா நீ? நல்லா தூக்கம். கவலை இல்லாத மனுஷன். அண்ணா யாராவது அண்ணா அண்ணான்னு கிடக்கிறது யாரு? நான் உன் தங்கை பார்வதி வந்திருக்கிறேன் அண்ணா. ஏன் தங்கச்சி? ஏன் உடம்பரப்பு? ஏன் உடம்பரப்பு? உடம்பரப்பு மணிநகர பக்கம் தானே இடம் இருக்கு. உடன்பரப்பு. ஆமா. ஏன் தங்கச்சி? அம்மா என் தங்கச்சி நல்லாதானே வந்து நிக்கிறேன். அம்மா நீ இந்த நடந்து நல்லாதான் இருக்கிறியா? சத்தி என்ன சத்தி? அண்ணா ஏன் நான் நல்லா தான் இருக்கிறேன் அண்ணா. என் புருஷன் தான் சரியில்லை. உன் மனதில் என்ன கவலை இருக்கின்றது? என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டேன்னா. என்னுடைய மைத்தனருக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா? ஆமா. எப்படி என்ன நடந்தது? யாரால கிறுக்கு பிடிச்சிச்சு? கிறுக்கு பிடிச்சிட்டு ஆனா காரணம் நான் தான். ஒவ்வொரு புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்ச அலையறதுக்கு காரணம் யாரு? யாரு? ஒண்ணு பொண்டாட்டியா இருப்பா, இல்லன்னா அவளை மொத்த மாமியாரா இருப்பா. ஐயோ மற்றவங்களை சொல்லாத, நான் என் கதையை மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு மருமகனுக்கும் எதிரி யாருன்னா பொண்ணு கொடுத்த மாமியார் தான், வேற யாருமே கிடையாது. பெண் கொடுத்த மாமியார் கண் கொடுத்த தெய்வமடா. ஒரு பொண்டாட்டி சண்டை போட்டு புருஷனை விட்டுட்டு தாய் வீட்டுக்கு போனா நல்ல தாய் என்ன சொல்லணும்? உனக்கு என்னதான் இருந்தாலும் குழந்தை வீடுதான், என் அங்கதான் இருந்து வாழணும். அதை விட்டு என் அம்மா வந்துரு, உனக்கு இங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டித்தாரு, அம்மா அவன்கிட்ட வாழாத இவங்க அண்ணம்மா வந்து சும்மாதான் இருக்கான், டைவர்ஸ் ஆகிட்டு அவனுக்கு கட்டி வச்சிருக்கணும். அண்ணா தங்கச்சி என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எதுக்குன்னு சொல்றேன் கேளு. என்னாச்சு? ஊலகத்துக்கு படி இழக்க போனேன். நான் கைலாசத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி. அப்ப பார்த்து மருமகன் பிரம்மதேவனை பார்க்க வந்திருக்கிறேன். சரி. அங்க இருந்து வரும்போது எனக்கு இவரு வர்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு. எவரு? என் புருஷன். புருஷன் தான், அது உனக்கு மட்டும் தான். இப்ப அது பிரச்சனை இல்ல. கோவப்படாத. அங்க இருந்து வந்தாரா? வந்த உடனே நான் இவர் தான் வாரான்னு சொல்லி பாத பூஜை செய்ய போனேன். சரி. போன உடனே மருமகன் என்ன பண்ணாதான் என்ன பார்த்தோட அப்படியே திரும்பி போயிட்டார். போன உடனே எனக்கு வந்துட்டு கோபம். அப்ப இவர் வந்தவரை கொஞ்ச நேரத்துல சிவபெருமான் வந்தார். சரி. நான் பாத பூஜை செய்ய பாத்தீங்களா? என்ன ஒரு கணவருக்கு கண்டிப்பா பாத பூஜை செய்யணும். கோபத்துல பாத பூஜை செய்யாம உட்கார்ந்துகிட்டேன். உடனே இவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தீங்க, நான் பாத பூஜை செய்ய வந்தேன், நீங்க பேசாம திரும்பி போயிட்டீங்க, அதான் கோபத்துல இருக்கேன் அப்படின்னு. சரி. அப்ப நான் வரல, மருமகன் பிரம்மதேவன் வந்திருப்பாரு சிவபெருமான் சொன்னார். சரி. அப்ப நான் சொன்னேன், 2 பேருக்கு 5 சிரம் இருப்பதுனால இந்த குழப்பம். ஆமா. இருவரில் ஒருவருக்கு ஒரு சிரம் குறைய வேண்டும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அத்தனைய சிவபெருமான் பிரம்மதேவனை விருந்து என்று அழைத்து வந்து, நான் தான் என் கையால விருந்தெல்லாம் கொடுத்தேன் அண்ணா. சரி. நல்ல விருந்து கொடுத்து அவர் நல்லா தூங்க வச்சு, என் புருஷன் இருக்கார்ல பிரம்மன் தலையை துண்டா அறுத்துட்டேன். எனது மகனின் சிரத்தை அறுத்து விட்டாயா? ஆமா. பார்வதி எனது மகன் என்று பார்க்காமல் எனது மகன் சிரத்தை அறுத்தான். தலையறுத்து விட்டாயே, நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருன்னு சொன்னேன், கோவப்படாத. அப்ப ஏன் புருஷன் இருக்காது, உனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா சொல்லு. கையை ரொம்ப நீட்டா முடிச்சு போய் என் புருஷன் இருக்கல, தில்லை வர காட்டுல பேயோட பேய்